பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். பத்திரிகை துறையில் இந்த பத்திரிகை சோசியல் மீடியாக்கள் அனைவருமே ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். நாட்டோட ஒரு 4வது தூண் எதுனா அது இந்த பத்திரிகை துறை தான். அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு துறையை ஒரு சில மீடியாக்கள், விபச்சார மீடியாக்கள் தான் அவங்கெல்லாம். ஒரு சிலவங்க, எல்லாரும் இல்லை, நல்ல பத்திரிகைகள்லாம் இருக்காங்க, நல்ல டிவி நாட்டில் என்ன நடக்கும் அதை அப்படியே எடுத்து சொல்கிற எவ்வளோ பத்திரிகைகள் இருக்காங்க. அப்படி இருக்கிற பத்திரிகைகள்லையும் ஒரு சில விபச்சார மீடியாக்கள் அது இந்த டிஎம்கே ஆட்சியில் ஏகப்பட்ட விபச்சார மீடியாக்கள் வந்துருச்சு. அவங்க பண்ணுற அட்டுழியங்கள், அக்கிரமங்களை எதையுமே வெளியே போடுறது கிடையாது. என்னமோ தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி தான் இந்த மீடியாக்காரன் பூரா காட்டுறான். அங்கங்கே என்னெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, யார் அந்த சார்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில், இப்போ அரக்கணத்தில், அப்புறம் அண்ணா நகரில், தமிழ்நாடு முழுக்க சார்கள் ஏகப்பட்ட சார்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ஒன் டைம் இதுக்கு முன்னால் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பேன். டிஎம்கேயோட இளைஞர் அணியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தெய்வ செயல்னு ஒருத்தன் கல்லூரிக்கு போன பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்ததும் இல்லாமல் அவன் கூட இருக்கிற அந்த டிஎம்கே காரனுக்கெல்லாம் இந்த பொண்ணை சப்ளை பண்ணுறான். இந்த பொண்ணு மட்டும்னு இல்லை, இந்த பொண்ணு மாதிரி 20 பேர் இருக்காங்களாமா. இது எல்லாமே இதை கேட்குறதுக்கு நீதித்துறையில் எவ்வளவோ கேவலமான நீதிபதிகள் வர நிறைய கேவலமானவன் இருக்கிறான். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குறான். இதை எந்த பத்திரிகையிலாவது அந்த முன்ஜாமீன் கொடுத்த நீதிபதி பேரை போட்டிருக்கானா? போடலை. அதான் இந்த விபச்சார மீடியாவுன்னு சொல்கிறேன். விபச்சார மீடியாக்கள் யாருமே அந்த தெய்வ செயல்னு ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒருத்தனுக்கு முன்ஜாமீன் மனு கொடுத்துருக்கான். எப்படி ஒன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்கும்? இந்த விபச்சார மீடியாக்கள் அந்த முன்ஜாமீன் கொடுத்த நீதிபதி பேரை போடவே இல்லை. ஆனால் அந்த யூனிவர்சிட்டிகளுக்கெல்லாம், இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாமே முதல்வரே துணைவேந்தரை நியமிக்கலாம்னு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதற்கு இடைக்கால தடை விதித்த சிஆர் சுவாமிநாதன், லட்சுமி நாராயண் 2 நீதியரசர்கள் பேரை பேப்பரில் போட்டிருக்காங்க. இந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களும் லட்சுமி நாராயண் நீதிபதி அவர்களும் இந்த துணைவேந்தர்களை நியமிக்கும், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அது அதிகாரத்தை இடைக்கால தடை வச்சுருக்காங்க. இவங்க பேரை போடுறாங்க, இந்த நீதிபதி தான் இதுக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க அப்படின்ட்டு. அப்போ தெய்வ செயல்னு ஒருத்தனுக்கு முன்ஜாமீன் கொடுத்தானே ஒரு எப்படினாலும் சொல்லலாம், தமிழில் உள்ள கெட்ட வார்த்தைகள் அத்தனையும் போட்டு கூட சொல்லலாம். அந்த நீதிபதி பேரையும் நீங்கள் போட்டிருக்கணும் தானே, ஏன் போடவே இல்லை? உங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தூணு துப்புனதில் தப்பே கிடையாது. அப்புறம் டிஎம்கேல இருக்கிற ஆர்எஸ் பாரதின்னு ஒரு ஆள் விபச்சார மீடியான்னு சொன்னாலேயும் தப்பே கிடையாது. நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே அப்படி தான். இந்த டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது? எந்த பத்திரிகையாவது அதை பற்றி போடுதியா? எவனாவது போடுதியா? டாஸ்மாகில் 1000 கோடி உள்ளன்னு அமலாக்கத்துறை சொல்லுது, ஆனால் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எந்த மீடியாக்காரனாவது பேசுதையா வைக்கியா? இப்போ ஒரு 4 படத்தை சடனாக ஒருத்தன் தயாரிக்கான், அவனை அமலாக்கத்துறை போய் இது பண்ணி சர்ச் பண்ணி அவனை இது பண்ணது கடத்திட்டு அதை பற்றி எவனாவது பேசுதானா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் டெய்லி எவ்வளவு நடக்குது? இதை எவனாவது எந்த பத்திரிகைக்காரனாவது பேசுதானா? எடுத்தா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாக்கு மதவாத கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு எந்த இடத்துல மத கலவரம் பண்ணாங்க? எந்த இடத்துல மத கலவரம் பண்ணா? பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன எது நடந்தால் கூட உடனே பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டாங்க, மதவாத கட்சி இந்த வச்சுன்னு பேசுகிற இந்த மீடியாக்கள் பெண்களுக்கு எத்தனை சார்கள் தமிழ்நாட்டில் இந்த இவங்களால் உண்டாக்கிட்டாங்க? அதை பற்றி எந்த பத்திரிகைகளாவது எவனாவது பேசுறீங்களா? பத்திரிகை சுதந்திரம்னா என்ன? நாட்டில் நடக்கிறது ஏதோ அதை நல்லதோ தப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பத்திரிகை துறை இதெல்லாம் சொல்லுதா? எவனை பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இந்த பத்திரிகைகளை இந்த டிஎம்கே அரசாங்கம் அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்டுழியத்தையும் அக்கிரமத்தையும் இப்போ அடுத்த மாதத்துலேருந்து மின் கட்டணத்தை வேறு உயர்த்த போகிறாங்க. இந்த நாட்டில் மக்கள் வாழ்கிறதா எப்படின்னே தெரியவே இல்லை. உண்மையிலேயே அவ்வளவு ஒரு இவங்க ஆட்சியில் ஒரே கொல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கட்டுற பாலை உடனே இடிஞ்சு விழுது, இன்னும் ஓப்பன் பண்ணக்குள்ளேயுமே. அப்போ இவங்க லட்சணம் என்னென்னு நீங்களே பாருங்கள்.
கலைஞர் வீட்டு வழங்கும் திட்டம். ஏன்னா கலைஞர் அவர் அப்போ வீட்டு முதல்ல வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்து வீடு கட்ட சொல்கிற மாதிரி கலைஞர் எந்த இடத்துலையாவது என் அன்பு தமிழ் சொந்தங்களே யோசிச்சு பாருங்கள். பிரதமர் வீடு வழங்கும் திட்டம்னு தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே நல்லா சிந்திச்சு யோசிச்சு பாருங்கள். மோடிங்கிற பேரே வராது. பிரதமர் மந்திரி இது பிரதமர் எந்த இடத்துலையுமே அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. கலைஞர் நூலகம், கலைஞர் தெரு, கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் அது, கலைஞர் இது, 5 அம்மாள் யாருன்னு தெரியல, அந்த அம்மா பேர். இதெல்லாம் எதுக்கு? கலைஞர் வீடு வழங்கும் திட்டம். கலைஞரை வீடு வந்து கொடுத்தாரு. அவள் அப்போ விட்டு முதல்ல வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்களாம். அது எல்லாமே மத்தியில் எங்கே மோடி அரசாங்கம் வந்து செய்கிறது. அதை பூரா இவன் ஸ்டிக்கர் அரசாங்கம். உடனே ஒரு ஸ்டிக்கரு. 3 வருஷமாக நிதி ஆயோக்குன்னு ஒரு கூட்டத்துக்கு போகவே இல்லை முதல்வர். இப்போ போய் செம்படிக்க போயிருக்காரு. எதுக்கு? அவன் மகனுக்கு இடி ரைடு வந்துருச்சு. டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ஊழல் லெட்டர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி பண்ணின அத்தனையும் ஊழல். டெல்லி மக்கள் அவங்கள செருப்பால் அடித்து விரட்டின மாதிரி அடித்து விரட்டி இனிமேல் டெல்லிக்குள்ளே வராத லெவலுக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் தமிழகத்துலேயும் டிஎம்கேக்கு நடக்க போகுது. நீ இந்த பத்திரிகைகளை வச்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட்டான எவனை ஒன்று ஆப்போசிட்டாக பண்ணிட்டா உடனே நீ வந்து அவங்கள கைது பண்ணி அவங்கள குரல் வலையை நெரிக்கிற மாதிரி நீ பண்ணலாம். அப்படி தான் அண்ணன் சவுக் சங்கர் அவர்களை பண்ணினீங்க. அவர் உண்மையிலே இந்த சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அவர் எங்கள் கட்சியை பற்றி அது இதுன்னு தான் பேசுகிறாரு. எங்கள் கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன், ஒரு வயதான பெண்மணி அவங்க வீட்டில் இருக்காங்க. மனித கழிவுகளை அள்ளி கொண்டு போய் ஊற்றுதான். இந்த அரசாங்கம் எவ்வளோ கேடுகட்ட அரசாங்கமாக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு செயலை செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனை தட்டி கேட்ட ஒருத்தனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவனை பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டு அடின்னு அடித்து அதை ரிலீஸ் பண்ண போனால் அவர் 2 சகோதரி உண்ணாவிரதம் ஒரு சகோதரி செத்தே போயிட்டாங்க. அப்போ இந்த காவல்துறை என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். எதுலேயும் ஊழல். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 3 வருஷமாக போகலை. இப்போ எதுக்கு போனேன்? ஏன்னா உதயநிதி ஃப்ரெண்டோட உதயநிதி பண்ணின அத்தனை ஊழலையும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து மேலே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஆதாரம் வலுவாக இருக்குது. இவங்களை கைது பண்ணிடுவாங்க. வேறு வழியே இல்லை. போய் காலில் விழ போயிருக்காங்க. ஆனால் எங்கள் அரசு அப்படிலாம் இல்லாது. ஊழல் மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தால் உனக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை ஏதோ அதே நிலைமை தான் உங்களுக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த 4 வருஷமாக இந்த மக்களுக்கு பண்ண அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கண்டிப்பாக அமித்ஷா ரூபத்திலையும் மோடி ரூபத்திலையும் கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீர்வார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்களோட வரி பணத்தை இந்த மக்களுக்கு பண்ணுற நல்லது எல்லாமே ஊழல் பண்ணி நீங்கள் எப்படி மக்களோட வயிற்றில் அடிச்சிங்களோ அதே மாதிரி அந்த மக்கள் உங்களை கண்டிப்பாக அடிப்பாங்க. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அவங்களோட அந்த இறந்த 2 லட்சம் உயிர்களோட ஆன்மா இந்த டிஎம்கேவையும் காங்கிரஸையும் விட்டே வைக்காது, அழிச்சே தீரும். தயவு செஞ்சு என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த டிஎம்கே ஆட்சியில் நடக்கிற அட்டுழியங்களையும் அக்கிரமங்களையும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு தடவை இந்த டிஎம்கேக்காரன் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் என்ன லெவலில் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு இங்கே நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல. நல்லவனை வில்லன் மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க, வில்லனை நல்லவன் மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஃபைனலாக தெரியும் இவன் தான் வில்லன். அதே மாதிரி தான் டிஎம்கே கட்சிக்காரன் பாரதிய ஜனதா கட்சியை வந்து வில்ல மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து சமூகத்துக்கான கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது. அனைவருமே தேசப்பற்றாளர்கள். நம்ம அனைவருமே இந்தியர்கள்ங்கிற நினப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர் தொண்டை எல்லாம் எனக்கு தலைவர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்குறது அப்படி தான். நமக்குன்னு விரோதிகள் யாருமே கிடையாது. முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் நம்ம சகோதர சகோதரிகளாம். அவரவரை உரிமையை அவரவரை பார்த்துக்கிறட்டும். அந்த மாதிரி ஒரு சமத்துவம் சமூக நீதி, நீ பெரிய ஜாதி இவன் கீழ் ஜாதி அவன் அந்த ஜாதி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையவே கிடையாது. மக்களுக்காக நீ உண்மையாக சேவை பண்ணுறியா, நல்லது பண்ணுதியா, அதை மட்டும்தான் உன் திறமைக்கு நீ மக்கள்கிட்ட எப்படி அணுகுதா, மக்கள் பிரச்சனை எப்படி அணுகுதுன்னு உன் திறமையை பார்த்து தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்பை கொடுக்கும். மித்தவங்களை மாதிரி ஜாதியை பார்த்து அப்பம் புள்ள அப்படிலாம் கிடையவே. சமத்துவம் சமூக நீதி உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதை நீங்கள் தமிழக மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் இந்த டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் உங்களை ஒரு வன்முறையாளர்களாகவே ஒரு தீவிரவாதியாகவே வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்காம, தப்பு பண்ணினா யாருனாலும் நீங்கள் தட்டி கேட்கணும்.
ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் சொல்லலை, அதில் இருக்கிற ஒரு சில ஆடுகள் வந்து உங்களோட ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுக்குது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அந்த தீவிரவாதம் பண்ணுறவங்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. ஆனால் இந்த எதிர்கட்சிகள்லாம், அந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து இவங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்தா தானே அடுத்து திரும்ப தப்பு பண்ண மாட்டான். தயவு செஞ்சு அன்பார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.